ஒருத்தரோட ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதியோ அல்லது 11ஆம் இடத்து அதிபதியோ ஆட்சியாவோ உச்சமாவோ, ஆட்சியாக இருக்கணும் இல்லைனா ஏதோ ஒன்று உச்சமாக இருக்கணும். 11ஆம் இடத்து அதிபதியோ அல்லது 2ஆம் இடத்து அதிபதியோ ஆட்சியாக இருக்கணும், இல்லைனா உச்சமாக இருக்கணும், இல்லைனா பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கணும். இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா அவங்க ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவங்க கண்டிப்பாக கோடீஸ்வரனாக ஆயிடுவார். இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, அவங்க தன்னுடைய அனுபவிக்க வேண்டிய காலத்தில் அந்த தசை நடந்ததுன்னா அவங்க கோடீஸ்வர யோகத்தை அனுபவிப்பாங்க. இல்லை அப்படி இல்லை, ஒரு 60 வயசு 70 வயசுக்கு மேலே அந்த தசை நடக்குது அப்படின்னா அவங்களுடைய அந்த கோடீஸ்வரன் ஆயிடுவார். பட் ஆனால் அந்த செல்வாக்கை அடுத்த ஜெனரேஷன் அனுபவிப்பாங்க. அதே மாதிரி தான் தன்னுடைய சிறு வயசு காலத்தில் அந்த மாதிரியான திசை வந்தது அப்படின்னா அதையும் அவரால் அனுபவிக்க முடியாமல் போயிடும். சின்ன வயசுலேயே குழந்தை பருவத்திலேயே அந்த திசை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதையும் அனுபவிக்க முடியாமல் போயிடும். இப்போ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, லக்னத்திலிருந்து 2ஆம் இடத்து அதிபதியோ அல்லது 11ஆம் இடத்து அதிபதியோ ஸ்ட்ராங்காக இருந்தார் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக கோடீஸ்வர யோகம் உண்டு.